ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லேசர் பீம் வெல்டிங். லேசர்னால் என்ன? லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில கிறிஸ்டலுக்கு வந்து கிறிஸ்டல்னால் என்ன, இயற்கையாக இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ், ரூபி, இந்த நவரத்னன்றாங்க இல்லையா, அதில் ரூபின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அந்த ரூபி கிறிஸ்டல் மேலே ஃப்ளாஷ் லேம்ப்ஸ் வச்சு மாதிரி அடித்தோம்னா அதிலிருந்து ஒரு ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷனை ப்ராப்பராக டைரெக்ட் பண்ணி மெட்டீரியலுக்கு பாஸ் பண்ணேன்னா தட் வில் கிரியேட் ஹீட். அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி நான் 2 மெட்டீரியல்ஸை நான் வெல்டு பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்டு லேசர் பீம் வெல்டிங். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இதில் என்னென்னலாம் இருக்குது முதல்லன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து ஒரு நடுவில் இருக்கிறது வந்து ஒரு ரூபி கிறிஸ்டல். இந்த ரூபி கிறிஸ்டலை இந்த பக்கமும் இந்த பக்கம் சுற்றி, அதாவது இது ஸ்பைரல் ஷேப்பில் அந்த லைட் இருக்கும், ஃப்ளாஷ் லேம்ப் இருக்கும். ஸோ அப்போது சுற்றி இது இந்த ரூபி கிறிஸ்டல் மேலே என்னது லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும், ஃப்ளாஷ் லேம்ப்னுடைய லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிடும். அப்போது இதில் க்ரியேட் ஆகிற அந்த லேசர் பீம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமும் மேலே போகலாம், கீழேயும் மேலே போகலாம். அப்போ என்ன செய்கிறாங்க, மேலே வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரர் ஒன்று வச்சுருவாங்க. ரிஃப்ளெக்டிங் மிரர் வச்சாங்கன்னா ரிஃப்ளெக்ட்னா என்ன, போயிட்டு திரும்பி வந்துடும். ஸோ இதில் போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துடும். ஆனால் கீழே இருக்கிறது பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர், பாதி தான், கொஞ்சம் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது தேவையான அளவு இன்டென்சிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுலேருந்து நேராக வர்றது, இதில் வர்றது எல்லாமே பேரலல் ரேஸாக வரும். அப்போ நான் பேரலல் ரேஸ் வந்ததுன்னா எனக்கு யூசேஜ் வந்து குறையும். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், கீழே வந்து ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுக்கிறேன். லென்ஸ் வச்சுட்டு இந்த பேரலல் ரேஸ் வந்தது பாருங்கள், அந்த லேசர் லைட்டு பீமு, அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல குவிச்சிக்கிறேன். அந்த குவிக்கிற இடத்துல என்னுடைய வெல்டு பீஸை வச்சேன் அப்படின்னா நமக்கு அந்த ஹீட்டு அந்த வெல்டு ஆக வேண்டிய இடத்துல ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் வெல்டிங் த 2 மெட்டல் ஒர்க் பீஸ். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே. இப்போது இந்த பீம்னுடைய இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, எப்படி எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோ அதே போல் இந்த லேசர் பீம்னுடைய இன்டென்சிட்டி வந்து வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப மெல்லிஸாக வரும். அந்த இன்டென்சிட்டி வில் பி டைரெக்ட்லி ஃபோக்கஸ்டு ப்ரிசைஸ்லி, அதாவது என்னது, பக்காவாக ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் அது பண்ணலாம். எப்படி எலக்ட்ரான் பீமோ அதே போல் இதில் டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். வெல்டு பீட்னுடைய திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அது எப்படி அது க்ளீன் வெல்டிங்கோ அதே போல் இதுவும் க்ளீன் வெல்டிங். அதிகமாக வந்து ஸ்பேட்டர் அதெல்லாம் இருக்காது. சரிங்களா? அதே போல் டெம்பரேச்சர் வந்து இந்த பர்டிகுலர் ஜோனில் மட்டும்தான் ஹீட் ஆகுமே தவிர்த்து மற்ற ஜோனில் ஹீட் ஆகாது அதிகமாக. ஸோ அதனால் டிஸ்டார்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இல்லை எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இது ஃபுல்லாக என்டையர் பீஸும் யூ ஹேவ் டு என்டையர் செட்டப் விச் இஸ் டு பி கெப்ட் இன் அ வேக்யூம் சேம்பர். அதுதான் பெரிய கஷ்டமான விஷயம். பட் இங்கே அந்த வேக்யூம் சேம்பர் நாட் ரெக்வயர்ட். சரியா? அதே போல் எலக்ட்ரான் பீமில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ரேஸ் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, ஆனால் இங்கே எக்ஸ்ரேஸ் ஜென்ரேட் ஆகாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இந்த ஹை பீம் இன்டென்சிட்டி வந்து அதாவது இந்த லேசர் பீம் வில் ஹாவ் ஹை எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். இந்த எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதால இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி என்ன சொல்கிறது ஒர்க் பீஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலராக ஸ்மால் ஏரியாவில் ஃபுல் எனர்ஜியும் இம்பேக்ட் ஆகும்போது நமக்கு டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். வேறு எதுவும் இல்லை ரீசன். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த லேசர் லைட்டை நம்ம நேராக பார்க்குறதால நம்ம கண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த லேசர் லைட் வந்து நமக்கு ஸ்கின்ல பட்டுது அப்படின்னா இட் மே கிரியேட் சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம யூஸ் பண்ணுற இது இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாஷ் லேம்ப்ஸ், அது எல்லாமே என்ன சொல்கிறது, செட்டப், இந்த என்டையர் செட்டப் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லி. ஓகே, அந்த லேசர் என்டையர் செட்டப் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லி. மெயின்டெனன்ஸும் அதிகம். அதில் பர்டிகுலராக சாலிட் ஸ்டேட் ஒய்ஏஜி லேசர்னு ஒன்று இருக்குது. இந்த லேசர் தயாரிக்கிறதுக்கு சாலிட் ஸ்டேட் ஒய்ஏஜி லேசர் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கிறதுல ரொம்ப
டேஞ்சரஸான ஒரு வெல்டிங் டெக்னிக் இன் லேசர். ஆரம்பத்தில் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி மாறிட்டு. சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது, பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கு. பட் அதில் வந்து சின்ன பீசஸ் மட்டும்தான் வெல்டு பண்ண முடியும். ஏன்னா அந்த வேக்யூம் ஏரியா வந்து அவ்வளோ பெரிய ஏரியாவை நம்ம ரெடி பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். பட் லேசர் பீம் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி யூட்டிலைஸ். வேக்யூம் தேவையில்லை, அப்போ எங்கே வேணாலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எனி டைப் ஆஃப் வெல்டிங், அதாவது என்னது, ஹரிசான்டல், வெர்டிக்கல், ஓவர் ஹெட், எனி டைப் ஆஃப் வெல்டிங் கேன் பி டன் யூஸிங் லேசர். ஓகேங்களா? தேங்க்யூ.